விக்னேஸ்வராய நமக. மம குலயோதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். மகர மாதத்தில் சூரியனுடைய வருகையினால் இருள் அகன்று ஒளி பொருந்திய மாதமாக அமையக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 6ஆம் தேதி வரை 14/1/2024 முதல் 20/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி இந்த வாரத்தில் சூரியனுடைய வருகை திங்கட்கிழமை அன்னைக்கு மகர மாதம் துவக்க ஆரம்பிக்கிறது. அன்றிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும், 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், 4ஆம் இடத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வியாழக்கிழமை வர அமர்ந்திருப்பார். வியாழக்கிழமையிலேருந்து தனுசு ராசிக்கு வந்துடுவார். அப்போ தனுசு ராசியில் செவ்வாய் பகவான், புத பகவான் அவரோடு சுக்கிர பகவானும் அமர்வார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் 2, 3, 4 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார். நண்பர்களே, பொதுவாக இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திதி 12 மணி வரை, பகல் 12 மணி வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதியும், மதியம் 3 மணி வரை அவிட்ட நட்சத்திரமும், அதன் பிறகு சதய நட்சத்திரமும், மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அன்று போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தமிழர் மரபு என்று சொல்லக்கூடிய தமிழர் திருநாளைய துவக்கமான நாள் இந்த நாள் ஆரம்பிக்கிறது. அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதாவது 15/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது. தை பொங்கல், தமிழர் திருநாள், மகர மாதத்தின் துவக்கம். தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல புனிதமான நாளாக நாள் அமைய காத்திருக்கிறது. திதி வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி 10 மணி வரையும், அதன் பிறகு பஞ்சமி திதியும், மதியம் 1 மணி வரை சதய நட்சத்திரமும், அதன் பிறகு பூரட்டாய நட்சத்திரமும் வருகிறது. அன்றும் சித்தயோகமும் மரணயோகம் கூடிய ஒரு நாள் தை பொங்கல் கரிநாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, அதாவது 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு சஷ்டி திதி. நட்சத்திரம் பகல் 11:30 மணிக்கு மேலே உத்திரட்டாய நட்சத்திரம். அன்று முழுவதுமே அமிர்த யோகம் கூடிய நாள், அமிர்த யோகம் கூடிய நாள், மரணயோகம் வருகிறது. அன்று திருவள்ளுவர் தினமும் மாட்டுப்பொங்கலும் வரக்கூடிய நாள். அடுத்தபடியாக புதன்கிழமை அன்னைக்கு 17/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய சப்தமி திதி. பகல் 10 மணிக்கு மேலே ரேவதி நட்சத்திரமும், அன்று காணும் பொங்கலும் வருகிறது. இந்த தை மாதம் பிறப்பில் 1, 2, 3 நாட்கள், தை 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இந்த 3 நாட்களும் கரி நாட்கள். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது. நட்சத்திரம் உங்களுக்கு அசுவ நட்சத்திரம். அந்த அசுவ அன்னைக்கு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தின் ஒரு மங்களகரமான சுபமான நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமை 19/1/2024 திதி யோகமான திதி, நவமி திதி. நட்சத்திரம் தரணி புகழும் பரணி நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் சுப நாள், அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய 20/1/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி தசமி திதி. நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. அமிர்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கு திதி வார யோக அமைப்புகள். மகர ராசி என்பதே தை மாதம் துவக்கத்தினால இந்த வாரத்தை உங்களுக்கு பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து அல்லது கை கோர்த்து வருவதற்குமான ஒரு அற்புதமான நாளாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. தனாதிபதி தனஸ்தானத்திலே வலுப்பெற்று அமர்ந்திருப்பது பண பாக்கியங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகுவதற்கான வாய்ப்புகள் இவையெல்லாம் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு
மகராசிக்கு 10ஆம் இடத்தை சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால தொழிலில் லாபமும், அடுத்து நண்பர்கள் கூட்டாளியோடு சேர்ந்து ஒரு புது முயற்சியை செய்யக்கூடிய சுப விரயமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கனால தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுபமான வாரமாக அமையும். அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் இந்த 3 நாட்கள் இந்த வாரத்தில் 3 நாள் விடுமுறை அப்படிங்கிறனால இந்த விடுமுறை முடிந்து அடுத்து நீங்கள் வேலைக்கு போகிறப்ப பணிச்சுமை சற்று ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நிதானமான போக்கை கடைபிடித்தால் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு மகராசிக்கு 6ஆம் இடத்தை புத பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க. அலைச்சல் மன உளைச்சலை தயவுசெய்து தவிர்த்தால் இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் நம்ம முதல் சொன்ன மாதிரி 3 நாள் லீவு அப்படிங்கிறனால அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஜாலியாக போகும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மத்தியமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடியவங்களுக்கு பூரா இந்த வாரம் நல்ல யோகமான வாரம். ஏன்னு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற விதிப்படி தை பிறந்து விட்டது. இனி உங்களுக்கு நல் வழி பிறக்கும் காலகட்டமாக அமையனால சுபமங்கலத்தை பேசுவதற்கும் முடிவு செய்வதற்கும் சுபத்தை அடைவதற்குமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு 7ஆம் இடத்தை சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5 இடங்களில் வரும் பொழுது சுபமும் யோகமும் லாபமும் குடும்ப ரீதியாகவும் உங்களுடைய மன ரீதியாகவும் நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு உச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் 7ஆம் இடத்தை உச்சமடையும் போது கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும், எண்ணிய செயல்கள் யாவும் இருவராலும் நிறைவேற்றப்படும், குடும்ப ரீதியான லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இருவரும் இணைந்து குடும்பத்தோடு டூர் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது உறவினர்கள் இல்லங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு, விசேஷங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இவையெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் சுபமும் யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். யோகமான வாரம் நண்பர்களே. இந்த வாரத்தில் பொதுவாக பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபமே நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை 16ஆம் இடம் 12ஆம் இடத்தில் அமரும் பொழுது நண்பர்கள் கூட்டாளிகள் அல்லது உறவினர்களால் உங்களுக்கு கை கொடுக்கும் நிலைகள் ஏற்படுற வாய்ப்பு உண்டு. 1. 2. இந்த மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு, அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு இந்த தையிலிருந்து உங்களுக்கு நல்ல மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக மனம் விரும்பிய ஒரு யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுலேயும் நிச்சயமாக உண்டு. இதெல்லாம் விட இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளால் லாபத்தை எதிர்பார்த்துருக்கிற பெண்களுக்கும் ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். தைப்பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அன்று மகர ஜோதி தெரிகிறது, ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமும் லாபமும் கலந்த கலப்பு பலன்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.